ஹேய் பிரம்மா பிரம்மா பேசுற தாய்ந்தியா நாடு நான் முனியப்பா முனியாண்டி நவநாத்து மகாராஷ்டிரா கணக்கு தமிழ்நாட்டில் கணக்கு முனியப்பன் என் அண்ணன் ஈசன் சிறுடியில் நான் தவங்கி இருந்தேன் தவங்கி சீரழிஞ்சி கிடந்தேன். முனியப்பன் முனியப்பா கைலாசத்திலிருந்து கூப்பிட்டு பிரம்மாவை தூக்கிட்டு வாடா அவனை இங்க கைலாசத்துக்கு பாய்ப்பே பூரா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நாசம் பண்ணிட்டான். நம்ம அவனையும் தூக்கிட்டு வா, திருப்பதியில் இருக்க அவனையும் பாலாச்சியும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிங்க அண்ணன் சொன்ன நீதி தவறாம முனியப்பன் தூக்கிட்டு வந்தான். முனியப்பா சந்தோஷப்பா, நீ அண்ணன் முனியப்பன் எங்களுக்கு அண்ணன், அவன் எனக்கு அண்ணன், அவைவே நான் பேசுவேன். பிரம்மா நான் பேசுவேன். முனியப்பா அரமனை கோட்டையில காவலுக்கு சாட்டையோட நீ நின்னவன். சாட்டை இன்னைக்கு உன் கையில் இருக்கு சாட்டை. ஆனா சுருட்டு குடிப்ப ஈசன் அண்ணன் கீழே நீ ரெண்டு பேரும் உட்கார்ந்ததுனால சுருட்டு சாட மாட்ட. சைவம் உன் முன்னாடி கெடா விட்டுறவன் கோழி விட்டுறவன் அவன் குடும்பமே கந்தல் கோலமா ஆக்கி விட்டுட்டு இருக்க. இப்ப சந்தோஷம் முக்கால் சத்தியம். மகா 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 பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், பிறந்த கைலாசத்திலிருந்து ஈசன் பரமசிவன் பார்வதி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் பிறந்தத பொம்பளை பிள்ளை. முக்கால் சத்தியம் ஆதியில கன்னியாகுமரி டு உள்ள 73 கிலோமீட்டர் உள்ள நீதி அரசர் ஆண்ட இடம் மதுரை மீனாட்சின்னு அதே மன்னர்ல ஆண்டவன் இங்க தூக்கி வச்சான். அதுக்கே சத்தியவாக்கு வாங்கி அரமனையில பிறக்க போட்டார் மதுரை மீனாட்சி. என் தாய் எங்க அண்ணிய முகால் சத்தியம் எங்க அண்ணன் ஈசன் அடப்பட்டதுனால சத்தியவாக்கு கொடுத்ததுனால ஆத்மாவா போய் தான் மனைவியை காப்பாற்றணும்னு அதே மகா பிறந்த நேரம், மகா பூர்த்த நேரம், மகா காலடி எடுத்து வச்ச நேரம், மகா கை ராசி நேரம். மதுரை மீனாட்சி பிறந்தத பொம்பளை பிள்ளை முக்கால் சத்தியம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பிறந்தத பொம்பளை பிள்ளை மகாராஷ்டிராவில் தூக்கி போட்டு நடத்திக்கிட்டு இருக்கார். முக்கால் சத்தியம் தமிழ்நாடு நச்சு நாசம் பண்ணதால புரியுதா? இது இளையவன் அழிவுக்கு பிறந்தவன். இவன் நட்சத்திரம், இவனுக்கு இன்னும் பிறக்கல. நட்சத்திரம் பிறந்துருச்சு அப்படின்னா உலகமே அழிச்சிருவான். எங்க அண்ணன் ஈஸ்வரன் முக்கால் சத்தியம். அண்ணன் நட்சத்திரம் உட்கார்ந்த நட்சத்திரம் அதான் பார்வதி பரமசிவம் ரெண்டு பேரும் உட்கார்ந்த நட்சத்திரம். இப்போ உட்கார்ந்து தலை சக்கரம் உலகமே சுத்தி விட்டு ஈசன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முக்கால் சத்தியம் எங்க அண்ணன் ஈசன் புரியாடா? முக்கால் சத்தியம்னா அரசாட்சியிலே முக்கால் சத்தியம் வாங்கின கணக்குடா. நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஆன் பண்ணுமே உலகமே கேட்டுக்கோ. இதுதான் சத்திய வாக்கு, சத்தியம் கொடுத்த பிரமாணம். இதான் சத்தியத்தை கொடுத்து எங்க அண்ணன் சீரழிஞ்சிட்டான். செங்க சுமந்து அதான் 7 செமத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் ஈசன் உட்கார்ந்து முக்கால் சத்தியம் பொம்பளை பிள்ளை நட்சத்திரம் பிறந்த நேரம். அதுக்கு தான் ஈசன் ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி ரெண்டு பேரையும் தூக்கி வைக்க முடியும். புரியா? புரிஞ்சிக்கோ. பிறந்தவன் இளையவன் மூத்தவன் பார்வதி பரமசிவன் உட்கார்ந்து எழுந்த மூத்தவன் ஹாலீஸ்வரருக்கு பிறந்தவன் பூஜா பண்ணாரு தாய் தாபன். அவன் கைலாசத்தில் ரெண்டு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல தான் அவன் இளையவன் பிறந்தவன். என்ன பூஜாரி, உலகத்துக்கே பூஜாரி, பூஜை பண்றவன். காளி ரூபம், காளீஸ்வர், காளீஸ்வர் முக்கால் சத்தியம் தாயே. பிரம்மா சொல்லிட்ட, மனசுல இருந்த கணக்க சொல்லிட்டம்மா தாயே. அண்ணா